friends, welcome back to my channel. இன்றைக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம அட்ரஸில் எதுவுமே மாற்றலை. நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்காண்டி ஊருக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போகிறதுனால நான் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கிலோவில் வந்து பிரான் எடுத்துகிட்டு வந்தார் காலையிலே. அதில் வந்து பாதி வந்து சில்லிக்கு ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து கிரேவி செய்யலான்னு. அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நான் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இறால் கிரேவிக்கு வந்து தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த பேஸ்ட்டு தான். இது என்ன பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் இதெல்லாமும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். சும்மா 2 பழுத்து தக்காளி சேர்த்து நல்லா குழன்னு வேகிற அளவுக்கு மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஊற வச்ச பேனில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம். நம்ம ஊற வைக்கும் போதே ஊற வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பொரிக்கிற நேரத்தில் வந்து நம்ம இது அப்படியே எடுத்து பரட்டி விட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். அங்கே ப்ரான் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான் சில்லி போட்டுடலாம். போட்டால் நல்லா இது வந்து பெரிய இறால், அதனால் 2 கட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஒரு ஆள் அப்படி 2 கட் பண்ணி நம்மளுடைய தொக்கு அந்த மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாசனாலாம் போயிட்டு நல்லா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். இங்கேயும் சில்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டோம், நல்லா தண்ணி விட்டு வெந்து வரட்டும். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சில்லி பொரிச்சு எடுத்துட்டேன். 2வது இது போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஊற்றிக்கலாம். இதிலே ப்ரான்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வந்துட்டு பாருங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுக்கிறேன். நம்மளோட ப்ரான் சில்லி ரெடி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ஃபைனலாக வந்து அந்த எண்ணெயில் பொரிச்ச எண்ணெயில் வந்து கருவேப்பிலையை போட்டு எடுத்துட்டேன். சாப்பாடுக்கு பாத்திரம் வச்சு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய ப்ரான் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். அது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் இருவிடும். இந்த டைம் போதும். டக்கு டக்குன்னு சாப்பாடு செய்கிற வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரைத்தா போட்டுட்டோம்னாக்கா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதில் வந்து கொத்தமல்லி தழை ஃபைனலாக தூவி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புதினா மல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்குறோம். இதில் வந்து இப்போயே நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கிட்டா தான் சாப்பாடு கலந்து வரும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். வெஜிடபிளும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு பீன்ஸு மீல் மேக்கரு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மீல் மேக்கரு பட்டாணி பச்சை பட்டாணி இதில் வந்து வெஜிடபிள்லாம் போட்டுவிட்டோம். இது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடு வந்து உதிரியாக வரும் உடையாமல். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா தம் போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தம் போட்டாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும்.
வெஜிடபிள் பிரியாணியே ரெடி. நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. தெரியல பண்ணிட்டேன். பறக்கிறானா சொல்லினா நானும் கூட அமர்ப்பல்ல. நானே அபிலேஷ் வீட்டுல பாணி யார் இருக்கிறா? புரியல. அறுபதுல யார் இருக்கிற ஆளு? அறுபதுல யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? பாயிண்ட் இருக்கிறாங்க. எத்தனை பாக்ஸ்? என்ன தம்பி? எத்தனை பாக்ஸ்? 15 பாக்ஸ். 15 பாக்ஸ் நேவியா? அது 20 பைசா. 20 பைசா யார் இங்க போட்டா? சஷ்டிகா இந்த பாக்ஸ் இருக்கு 5 அது எங்க போட்டா? அண்ணா அது அக்ஷயா இருக்குன்னா அக்ஷயால அக்ஷயாலாம் இப்பதான் நம்ம மில்லுல ஏத்துறாங்க. இங்க இறங்க சொன்னாங்களாமா. பிளாக் சிங்க ஜெர்சி லேட் ஆகினாப்ல. நேவி முடிச்சிட்டேன் டோட்டலாவே 4 லாட் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். சரியா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். டைமில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வந்துட்டோம். இந்த கார் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டு ரொம்ப ஹீட்டாக ஆகிடுச்சு. கார் அப்படியே நிறுத்திட்டோம் ஒரு இடத்துல. பவானி தாண்டி வந்துட்டோம். பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிறந்த நாளுக்கும் அப்படி தான். பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போயும் அப்படி தான். எல்லாருக்குமே பாய் சொல்கிறா ஜெயகிருஷ்ணி. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. புகை வருது வெள்ளையா. இப்போ ஊத்துனா திரும்ப வெளி தண்ணி வெளி கழிச்சு வந்துச்சு தள்ளிச்சு.
அம்மா அம்மா உளுந்துடாதம்மா. அம்மா இங்கே வாம்மா. தண்ணி வாங்க போயிருக்கிறாங்க காருக்கு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறதுனே தெரியல. ஏன் கடவுள் இப்படி சோத்திக்கிறாங்கன்னு தெரியல நம்மள. அப்பாவை கூப்பிட்றா. அப்பா வருவார் வா. சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிறாங்க. சரி நேரமாக போயிடலாம். வெஜிடபிள் பிரியாணி கடைசியில் பார்த்தா டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எப்பயுமே ஒரு கார் எடுக்கும்போது அந்த மெக்கானிக்கு அவங்க கடைக்கே போயிட்டு விட்டுட்டு பார்த்துட்டு தான் வருவார். நம்ம இந்த டைம் வந்து அவசரம் டைம் ஆகிடுச்சு. நல்லா அவசரம் வந்துட்டார். ஃபோன் வருது. மெக்கானிக்கை வந்துருக்குறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டாக்ஸி புக் பண்ணிட்டோம்.